TamilanIdeas நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இ-காமர்ஸ், அதாவது வேர்ட்பிரஸ் வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஒரு இ-காம் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு பேசிக்காக PHP, MySQL அதே மாதிரி சில டெக்னிக்கல் திங்ஸ்லாம் தேவை. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் சைட்டை வந்து பேசிக்காக எப்படி நம்ம இ-காமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் டேரெக்டாக கூகுளில் போய் டவுன்லோட் வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்து டேரெக்டாக அந்த வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கே நான் போயிடுறேன். வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் போயிட்டு டேரெக்டாக அந்த டவுன்லோட் வேர்ட்பிரஸ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னோட அதாவது எக்ஸாம்ப் ஆர் மைஆம் அந்த ஃபோல்டரில் போய்ட்டு அதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ எனக்கு பேசிக்காக தேவை MySQLையும் வேம்பையும் இப்போ நான் ரன் பண்ணி விடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட டிஃபால்ட் பாத்தில் இந்த ஃபோல்டரை நான் காப்பி பண்ணியிருக்க சொல்லி டேரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த URL நான் கொடுத்துட்றேன். இப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணாமல் நான் இங்கே வந்து இதை இன்ஸ்டாலேஷன் பண்ண பார்க்குறேன். உடனே இந்த எரர் த்ரோ பண்ணுது. ஸோ த்ரோ பண்ணோடனே நான் என்னோட MySQL PHP அட்மினில் போய்ட்டு ஒரு டம்மி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறேன். WP இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு திருப்பி அதை ரீஎக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புது எரர் த்ரோ பண்ணுது. அதாவது என்னோட கான்ஃபிக் wp-config.phpல என்னோட கான்ஃபிகரேஷன் வந்து நான் ப்ராப்பராக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எரர் வந்து இங்கே இப்போ த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட wp-config ஃபைலை வந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த wp-config சாம்பிளை வந்து நான் ரீநேம் பண்ணி wp-config.php அப்படிங்கிற நேமில் வந்து நான் அதை வந்து வச்சுட்டு அதை நான் எடிட் பண்ணி அதில் போய்ட்டு அதில் இருக்கிற டேட்டாபேஸ் நேம், லோக்கல் ஹோஸ்ட், பாஸ்வேர்ட் அது எல்லாத்தையும் நான் இங்கே கான்ஃபிகர் பண்ணுறேன். இப்போது ஸோ ஃபைனலாக இப்போ நான் எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரன் த இன்ஸ்டலேஷன் இந்த கமாண்ட் பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ பண்ணோடனே என்னோடய சைட்டில் பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேட்க ஆரம்பிச்சிருது. என்னோடய சைட் டைட்டில் நேம், அப்புறம் wp-config லாகின் அதாவது அட்மின்கான யூசர் நேம், பாஸ்வேர்டு அதை வந்து இங்கே கேட்குது. ஸோ அதை நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு டெஸ்டிங்காக நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துட்டு ஒன்ஸ் நம்ம சைட் பேசிக் ரெடி ஆனதுக்கப்புறம் உள்ளே போய் நம்ம அட்மின் பேனலில் போய்ட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் இன்ஸ்டலேஷன் கொடுத்துட்டேன். ஸோ மெசேஜ் வந்துடுச்சு சக்ஸஸ் சொல்லிட்டு. இப்போ நான் லாகின் கொடுத்தோடனே இது எனக்கு அட்மின்னு லாகின் ஆகுது. ஸோ ஏற்கனவே நான் அட்மினுக்கு க்ரியேட் பண்ண யூசர் நேம் அந்த பாஸ்வேர்டு வச்சு இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். என்னோட பேசிக் வேர்ட்பிரஸ் சைட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது என்னோட அட்மின் பேனல். ஸோ இதில் பேசிக்காக என்னோட டேஷ்போர்ட்ஸ், போஸ்ட், பேஜஸ், செட்டிங்ஸ், டூல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷோ பண்ணுது. ஸோ என்ன ஒரு ப்ளகின் நான் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால்டு ப்ளகினில் போய்ட்டு நான் நியூ ப்ளகினை நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ எப்படி இ-காமர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி செட்டப் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ப்போம்.